போ. ஏதாவது கொடுங்க. இங்கே ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு கால் வழியா போ. நீங்கள் எங்கேருந்து வர? நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே இல்லை போ. நான் 2 நாளாக சாப்பிடல என்ன. நான் மட்டும் இல்லை, பசங்க நாங்களும் பசங்க வீட்டில் ஒரு 4 பைசா இல்லை. என்ன பைசா என்ன ஏதாவது சாப்பிட கொடுக்குமா? என்கிட்ட இல்லை. நான் இங்கே கிச்சன் வச்சுருக்கேன், இருக்கா சாப்பாடு. என்னண்ணா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் வெளியூர்ல இருந்து வரேன். நான் இங்க யாரும் எனக்கு ஆர்வம் இல்லை. அதை வைத்து எனக்கு யாரும் இல்லை. எனக்கு மட்டும் கொண்டாடிட்ட பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லை, யாரும் இல்லை. ஆமா அப்படி நான் தனி மனுஷன் தான். என்னோட அப்பா அம்மா என்ன தொலைச்சிட்டாரு. கதையே எனக்கு வேண்டாம். நான் திருவிழாவுக்கு போன டைம்ல ஓடிருக்கு அவ என்ன தொலைச்சிட்டாரு என் அப்பா அம்மா. எனக்கு பேசி வேலைப்பா சாமி, நானே பட்டியா. எவ்வளோ நேரம் வச்சு இங்கே கிடக்குறேன் நான். இந்த வெயிலில் இல்லையா, இந்த தணல் இல்லையா, அங்கே படுத்துக்கு ஏன் இவ்வளோ வெயில இப்படி இங்கே தான் படுத்தேன். ஆமாம் இங்கே தான் படுத்தேன். அப்படியா? உனக்கு வீடு எதுவும் இல்லையா? நான் இந்த தணல்ல படுக்கிறையா? சாமி ஒரு பைசா இல்லை. பைசா எனக்கு வேணாண்ணா. அப்போ எதுக்கு நீ கேட்குறீங்க? எனக்கு சாப்பிட ஏதாவது உங்ககிட்ட எனக்கு என்ன ஃப்ரீ சாப்பாடு? எங்க இருந்து உனக்கு கிடைச்ச ஃப்ரீ சாப்பாடு? அந்த கிறிஸ்டியன். எங்க? கிறிஸ்டியன் கிருஷ்ணனியா? அங்க எங்க அது? எங்க எங்க என்னன்னு தெரிய. நான் இளம் வைக்கிறேன், ஒன்றும் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு புரியல அண்ணா. எங்க போனோம் இந்த ஃப்ரீயாட்டு சாப்பிட்றதுக்கு? அது கிறிஸ்டியன். கிருஷ்ணன் பகவானுக்கிட்ட போனோமா? இங்க கோவிலுக்கிட்ட போனோமா? கோவில அன்னதானம் கிடைக்குமா? ஆமா, அதான் 5 ரூபாய். நீ சாப்பிட்டியா ஏதாவது? இப்போதான் கொண்டாந்து கூட்டா நான் 5 தான் பொருளாக சாப்பிடுவேன். அப்படியா? 8 கூட சாப்பிடுவேன். அப்படியா? உனக்கு காசு ஏதாவது வேணுமா? ஒன்றுமே வேண்டாம். என்கிட்ட காசு இருக்கு. ஆனா எனக்கு பயம், இந்த கடவுள போன பயம். ஒன்றும் வேண்டாம், போதும். ஆனால் 3 நாள் பட்டினியா? 3 நாள் பட்டினியா? இன்னைக்கு தான் சாப்பாடு வச்சு. ஆமா ஆமா அப்படி சொல்லுங்க அண்ணா. சோரி அண்ணை, யாருக்கிட்ட இப்படி செய்யக்கூடாது அண்ணே. பசியில தானே நாம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. பசி அடக்கிறதுக்காக நாம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆண்டவன் தான் உன்னை எனக்கு காணிச்சு கொடுத்துட்டாரு. முடியாது. நீ இன்னைக்கு எனக்கு ஆண்டவன் மாதிரி. நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தேன். எதுவும் வேணாம், நான் போறேன். മച്ചാൻ മാരെ നമ്മളിപ്പോൾ കണ്ടാക്കുന്ന അയാൾ 3-4 ദിവസമായിട്ട് ഭക്ഷണം കഴിക്കാത്തതുകൊണ്ടായിരിക്കാം അയാൾക്ക് ഭക്ഷണം കിട്ടിയപ്പോൾ അയാൾ ഇങ്ങനെ പ്രതികരിച്ചത്. പാവത്തിന് 3-4 ദിവസമായിട്ട് ഇവിടെ കിടന്ന് ഭിക്ഷ യാചിക്കുന്നുണ്ടെന്ന് പറയുന്നു. ആരും കൊടുക്കുന്നില്ല. നമുക്ക് എന്തായാലും നമുക്ക് അടുത്ത ഞങ്ങൾ പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾ ഒരിക്കലും കളിക്കാതിരിക്കാം. ചേച്ചി എനിക്ക് കഴിക്കാൻ എന്തെങ്കിലും തരുമോ? വിശക്കുന്നു. ചേച്ചി എനിക്ക് വിശക്കുന്നു, അതാണ്. എന്റെ ഒന്നുമില്ല ചേച്ചി. അല്ല ഞാനൊന്നും ചെയ്തില്ല. ചേച്ചി ഇംഗ്ലീഷ് ഒക്കെ പറയുന്നുണ്ട്. ചേച്ചിക്ക് ഞാൻ പൈസ തരാം ചേച്ചി. ചേച്ചിക്ക് എന്തോ പറ്റിയത്? ചേച്ചി ഞാൻ വെളിയിറങ്ങി. ഇവിടെ ഉള്ളവര് എന്തോ പറ്റിയതാ? ഇവിടെ വന്നിരിക്കുന്നെന്ന് ആരാ? ഇതാരാ? ചേച്ചിക്ക് എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ? ഞാൻ ഇറങ്ങി, ഞാൻ വെളിയിക്കുക. എന്തേലും കഴിച്ചായിരുന്നോ? അവരെ എന്തോ മെന്റലി അസുഖമുള്ള ഒരു ചേച്ചിയാണ്. അതുകൊണ്ടാണ് ഇവരങ്ങനെ റിയാക്ട് ചെയ്തത്. എന്തോ പറ്റിയെന്ന് അറിയത്തില്ല. മെന്റലി ായിട്ടുള്ള പേഴ്സണാണ്. എനിക്ക് എന്തെങ്കിലും കഴിക്കാൻ തരുമോ? സാപ്പിട തരുമോ? நான் 2 நாளா
பட்டினியில இருக்கு, பசி, பச்சை பசியில இருக்கும்மா. சரி எந்தி 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 எந்தி. அம்மா இது பிடிங்கம்மா. அம்மா அம்மா இது ரெண்டாளும் பிரிச்செடுக்கணும். ரெண்டாளும் பிரிச்செடுக்கணும். அம்மா வேணாம் 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 அம்மா. இல்லை அம்மா, இது ஏன் டீம் தான் உங்ககிட்ட வந்து கொடுத்து, ஒரு பையன் வந்து கொடுத்து இல்லையா, அது ஏன் டீம். நான் இது அம்மா, இது இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா நான் இந்த நான் இங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவேன். வந்துட்டு உங்ககிட்ட கேட்டா நீ கொடுப்பே இல்லை, அதுதான் நம்ம தெரிஞ்சுட்டு. வேணாமா வேணாமா, நான் உங்ககிட்ட கொடுத்ததுதான், ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்ததா. ஒரு தெய்வம் நான் ஒன்று சொல்றேன், சோறு கொடுக்கலா கொடுக்கலையான்னு நினைச்சு அவன் சோதிக்காது, அது ஆண்டவன் சொன்ன கட்டளை. ஆமா ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு ஆளுகிட்ட போனாரு, இப்படி கொடுத்துட்டு அவன் எனக்கு சாப்பிட தரல. செகண்டா உங்ககிட்ட வந்த, ஆனா நீங்க கொடுத்துட்டாரு. என் மனசு அப்படிலாம் கேட்காது, யாரும் பசின்னு வந்தா கொடுத்துருவேன். உனக்கு பசி இருக்கு, ஆனா உன்னோட சாப்பாடு எனக்கு தந்துட்டாரு. அதுல இருந்து உங்களோட மனசு பெரிய மனசு, உங்களோட அம்மா பெரிய மனசம்மா. வேணாமா வேணாமா அம்மா, நீங்க தான் சாப்பிடு. எனக்கு இந்த வேணாமா அம்மா. நான் சரி சரியா அம்மா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? தர்மம் எடுக்க வந்திருக்கா? என்ன எங்க ஊர்? என்ன ராஜபாளையம். ராஜபாளையம். அங்க இருந்து இங்க வரையா? இது செய்ய ஆண்டவன் எங்களை அங்க போடுறோம். உங்க குழந்தைங்களெல்லாம் எங்க? குழந்தைங்களாம் ஊர்வல்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டாரா? விடல, நாங்களா வந்துட்டாரா? ஆண்டவன் வகுத்த படைச்சிருக்கான்ல. ஆமா, களவாங்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மானத்தை இழந்து நடக்கக்கூடாது. தர்மம் கையேந்து எடுக்குது, ஒரு குறம் வராது. புரியுதா? ஆமா புரியுது. நல்லா இருக்கணும். ஆமா ஆமா, நீங்க எனக்கு இந்த சாப்பாடு தரதுக்கு உங்ககிட்ட ஒரு மனசு இருக்குல்ல, அது வேண்டாம் வேண்டாம், அது உன்னோட பெரிய மனசுமா. இங்க ரெண்டு பேரோட பெரிய மனசு. வேண்டாம்மா வேண்டாம், நீங்க வச்சிருக்க. நீங்க எங்க படுத்துக்கிற? கடையில படுத்துருக்கியா? இந்த சாப்பாடு வரும், நைட்டு சாப்பாடு வருமா? கொடுப்பாங்க, சாப்பிட்டு படுத்துக்கிறோம். காலையில் எந்திரிச்சு அங்கேயே போய் அங்கே கடைக்காட்டில் போய் கடையில் போய் வாங்கிட்டு இங்கே இருந்தாலும் நல்ல செய்வார். சத்தியம் முறையில் உனக்கு ஆண்டவன் எங்கேயும் துணை இருப்பார், நீ கவலைப்படாது. ஏதாவது ஆசீர்வாதம் நல்ல படிப்பு, நல்ல சோத்து கொடுக்கணும். நல்ல உன்னோட பிரார்த்தனையில என்ன ஞாபகப்படுத்தணும். நீ நினைக்கணும், எங்களை நினைக்கணும். ஆமா, தாய் நம்மளுக்கு நல்ல ஆசீர்வதிச்சா ஒரு உறவு விட மாட்டா, வேளாங்கண்ணி அம்மா அப்படின்னு நினைச்சு போயிட்டு வரேன் அம்மா. நீங்க நல்லா இருப்பேன். അപ്പം മെച്ചമാരെ നമ്മളിപ്പോൾ കംപ്ലൈൻറ്റ് എന്താണെന്ന് വെച്ചാൽ നമ്മളിപ്പോൾ നേരത്തെ ചോദിച്ച അവർ നമുക്ക് ഭക്ഷണം തന്നില്ല,
ഇവിടെ നമുക്ക് ഭക്ഷണം തന്നത്. ഇതിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യം എന്ന് വെച്ചാൽ നമ്മളെ സഹായിക്കുന്നവരെല്ലാവരും നമ്മളെ തിരിച്ച് സഹായിക്കണമെന്നില്ല. ചിലപ്പം നമ്മൾ സഹായിക്കുന്ന ഒരാളെ നമ്മളെ ചിലപ്പോൾ നമ്മുടെ ജീവൻ പണയം വെച്ചായിരിക്കും നമ്മൾ ഒരാൾക്ക് സഹായം ചെയ്തു കൊടുക്കുന്നത്. ചെറിയ സഹായിക്കട്ടെ വലിയ സഹായിക്കട്ടെ, അവരെല്ലാവരും നമ്മളെ തിരിച്ച് അതുപോലെ സഹായിക്കണം. അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ഒരു ആപത്ത് ഘട്ടത്തിൽ നമ്മുടെ കൂടെ നിൽക്കണമെന്നില്ല. അപ്പം നമ്മളെ കൊണ്ട് ഞാൻ പറയാൻ വരുന്നത് നമ്മളെ കൊണ്ട് പറ്റുന്നത് ഒരിക്കലും നമ്മൾ നിർത്തരുത്. വീണ്ടും വീണ്ടും ചെയ്തുകൊണ്ടിരിക്കണം, നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കണം. നമ്മൾ ഒരിക്കലും ഒന്നിനും മടി കാണിക്കട്ടെ. നിങ്ങൾക്ക് ഒരു 5 രൂപ കിട്ടിക്കഴിഞ്ഞാൽ അതിൽ 3 രൂപ നിങ്ങളെടുത്തോ, 2 രൂപ ഇതാണൊക്കെ കൊടുത്തേക്കണം. ആർക്കായാലും എന്തിനായാലും കൊടുത്തേക്കണം. അങ്ങനെ കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ നാളെ നിങ്ങളുടെ കയ്യിൽ അത് ഇരട്ടിയായിട്ട് വന്നിരിക്കും. അതൊരു അനുഭവം കൊണ്ട് പറയാമെന്ന് വെച്ചാൽ മതി. അതുകൊണ്ട് ഇത് നിങ്ങൾക്കൊരു സോഷ്യൽ എക്സ്പെരിമെൻ്റ് ആയിട്ടാണ്. മറ്റൊരു പുള്ളിക്കാരൻ നമുക്ക് ഫുഡ് തരാഞ്ഞെന്ന് പറഞ്ഞത് പല കാരണങ്ങൾ കാണും, പല ഇത് കാണും. അതാണ് ഞാൻ നിങ്ങൾക്ക് പറഞ്ഞത്. നമ്മൾ കൊടുക്കുന്നവരെല്ലാം നമുക്ക് തിരിച്ചു തരണമെന്നില്ല. തിരിച്ചു തരുന്നവരാരും നമ്മൾ കൈവിട്ട് ചെയ്യുന്നില്ല. എന്താ സംഘം ഒരു ഹായ് പറഞ്ഞു. ഹലോ, ഹാപ്പി ആയില്ലേ? ഇതുപോലെ നിങ്ങൾ ഓരോ സബ്സ്ക്രൈബേഴ്സും കാണണം ഈ വീഡിയോ. കണ്ടിട്ട് നിങ്ങളുടെ നാളെ 3-ൽ 1% കൊടുക്കാൻ നിങ്ങൾക്ക് മനസ്സുണ്ടായിരിക്കണം. പലരും ചിന്തിക്കും നിങ്ങൾ വരുന്ന പൈസ നിങ്ങൾ എന്തിനാ അതൊക്കെ വീഡിയോ എടുത്ത് കാണിക്കുന്നത്. വീഡിയോ എടുത്താലേ അറിയാത്തവർക്ക് മനസ്സിലാവും. അറിയാത്ത കാര്യങ്ങൾ പഠിപ്പിച്ച് തന്നെ കൊടുക്കണം. മനസ്സിലായോ? നമ്മൾ ഹായ് ഓ മച്ചാനെ, താങ്ക് യു. ഓ സന്തോഷം, താങ്ക് യു. ഒത്തിരി സന്തോഷം. അപ്പം മച്ചാന്മാരെ നമ്മളിത് ഇട്ടിട്ട് പൈസ ഉണ്ടാക്കാനല്ല മച്ചാന്മാരെ നമ്മൾ ഇടുന്നത്. ഇതെന്തിനാ ചെയ്യുന്നതെന്ന് വെച്ചാൽ അറിയാത്തവർക്ക് നമ്മൾ ചെയ്ത് കാണിച്ചു കൊടുക്കണം. എങ്കിലേ അവർക്ക് മനസ്സിലാവും. ഇനി എന്തായാലും ഇതുപോലുള്ള നല്ല നല്ല സോഷ്യൽ എക്സ്പെരിമെൻറ്റുകൾ ഞങ്ങൾ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ചെയ്യും. എല്ലാവരും ഒരു ഒപ്പീനിയൻ ഉണ്ട്. ഫ്രാങ്ക് മാത്രമല്ല സോഷ്യൽ എക്സ്പെരിമെൻറ്റ് ചെയ്തൊരു സോഷ്യൽ എക്സ്പെരിമെൻ്റ് ആണ്. ഇതുപോലെ വെറൈറ്റി ഐറ്റംസ് വരും. ക്രിസ്മസിൻ്റെ ഒക്കെ സ്പെഷ്യൽ എപ്പിസോഡുകൾ വരുന്നുണ്ട്. എന്തായാലും മച്ചാന്മാരെ നമുക്ക് ഇനി ക്രിസ്മസിന് കാണാം. എല്ലാവർക്കും ഒരു അഡ്വാൻസ് ഹാപ്പി ക്രിസ്മസ്.